உலகம் முழுவதும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கம். நான் தமிழ் சிலம்பரசன். தமிழ் தேசிய இன விடுதலை பயணத்துக்காக என்னுடைய கல்லூரி காலங்களில், பள்ளி காலங்களில் அதற்கான வேலைகளை செய்த ஒரு மாணவனா, அதன் பிறகு ஒரு ஊடகவியலானா என்னுடைய பணியை நான் தொடங்கியிருக்கேன். தற்போது உள்ள ஜென்சி பிள்ளைகளுக்கு சில என்னுடைய பணிகள் தெரிய வாய்ப்பில்லை. அதனால் ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி பேசும் பொழுது சில மரம் சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள், நீ யாருடா பரதேசி, உனக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்னடா தொடர்பு, டே வெண்ண, டே அல்லக்கை, இன்னும் பல முக்கியமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி கேட்குறாங்க. அதனால் நம்மளுக்கு இப்படி ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தேவை இருக்குது. நம்ம லண்டன் படிக்கிற காலத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த எல்ஆர்சிசியை எதிர்த்து அமெரிக்காவினுடைய தூதரகம் முன்பு லண்டனில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தினுடைய அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தின் நகலை லண்டன் அமெரிக்க எம்பசி முன்னாடி எரித்தது அன்றைக்கு இருந்த தமிழ்நெட், இன்னும் அன்றைக்கு இயங்கி கொண்டிருந்த பல இணையதள செய்திகளில் வந்திருக்கு. அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலையும் அது செய்தியாக வந்தது. அதன் பிறகு நம்ம இன விடுதலை பயணத்தில் நம்மளுடைய பங்களிப்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, லண்டனில் மருத்துவம் படித்து கொண்டு இருக்கும் பொழுதே லண்டன் அகாடமி ஸ்கூல் மீடியாவில் டிப்ளமோ இன் டிவி ப்ரெசன்டேஷன் ஒரு கோர்ஸை படிச்சுட்டு அங்கே இருந்தபடியே சரி நாம் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அன்றைக்கு இருந்த மிக முக்கியமான பிரபலமான சேட்டலைட் சேனல்களுக்கு நம்ம தொடர்பு கொள்ளாமல் அன்றைக்கு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பேசி கொண்டிருந்த தமிழன் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர்கிட்ட நம்ம ஃபேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்டு, நான் தமிழ்நாட்டுக்கு வரணும், நான் சில பணிகளை மேற்கொள்ளணும், தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த சில விடயங்களை மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த பயணத்தை நம்ம தொடர்ந்தோம். அந்த டிப்ளமோ டிவி ப்ரெசன்டேஷன் படித்த பிறகு நம்ம தமிழன் தொலைக்காட்சிக்கு தமிழன் தொலைக்காட்சியில் மாணவர்களை அரசியல்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தில் எழுந்துவா இளைய தமிழா என்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அரசியல் மேடையை நம்ம செய்யணும். மாணவர்கள் வெறும் இலக்கியம், மனப்பாட ஒப்புவித்தல் இதை மட்டும் பேசிக்கொண்டு இருக்காம மாணவர்கள் அரசியல் சார்ந்து பேச தொடங்கணும். அப்படிங்கிறதுனால மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஒவ்வொரு மாவட்டங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 400 பள்ளி கல்லூரிகளுக்கு என் கால்கள் போயிருக்கிறது. அந்த காலகட்டங்களில் பல மாணவர்களை அந்த காலகட்டத்தில் நம்ம சந்திச்சிருக்கோம். எழுந்துவா இளைய தமிழா நிகழ்ச்சியை நம்ம நடத்தணும். அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்கள் இன்றைக்கு பெரிதாக வளர்ந்துருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம அடிக்கோடிட்டு காட்டணும்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கிற நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற தம்பி ராகவேந்திரன் அவர்கள் அந்த எழுந்துவா இளைய தமிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் தான். அதே போன்று பிறகு இந்த பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற தம்பி முத்துக்குமரன் எழுந்துவா இளைய தமிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் தான். இன்னும் பல தம்பிமார்கள் அதில் கலந்து கொண்டு வெவ்வேறு துறைகளில் இன்னைக்கு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு தமிழினத்தினுடைய முன்னோர்களை முன்னிலைப்படுத்தி நம்ம தமிழன் தொலைக்காட்சியில் முன்னோர்கள் என்கிற நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம தொகுத்து வழங்கினோம். அது ஏட்டில் இல்லாத பல மிக முக்கியமான தமிழினத்தின் முன்னோர்களை நம்ம தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கி அந்த நிகழ்வுகளை செய்தோம். அதன் பிறகு நடிகர் நடிகைகளுக்கு இன்னும் பல பேருக்கு தொலைக்காட்சிகள் விருது கொடுக்கிறது, நாம மாணவர்களுக்காக விருது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்மொழிந்து அந்த திட்டத்தை எங்கள் தமிழன் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் கலைக்கோட்டு உதயம் அவர்கள்ட்ட ஒப்புதல் பெற்று அந்த நிகழ்வை நம்ம கிட்டத்தட்ட தமிழன் தொலைக்காட்சியில் பணிபுரிந்த வருடம் வரைக்கும் நடத்தினோம். அதில் ஒரே ஒரு பெயர் விருது தான் நம்ம கொடுத்தோம். அது நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி விருது. மற்ற விருதுகளுக்கெல்லாம் என்ன பெயர் வச்சோம்னா,
மக்கள் பேச்சாளர் மாணவர் விருது, மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது, அப்படி மாணவர்களுக்காக அந்த விருது வழங்கும் விழாவையும் நம்ம தொடங்கி அதில் நம்ம வேலை செய்து கொண்டு வந்தோம். அதன் பிறகு வணக்கம் தமிழா, இன்னும் ஒரு அரசியல் விவாத மேடை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் செஞ்சோம். இந்த உலகத்துக்கு நாளைய தலைவர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாளைய தலைவர் என்கிற நிகழ்ச்சியையும் நம்ம ஒருங்கிணைத்து அந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான அரசியல் தலைப்புகளை கொடுத்து நம்ம ஒளிபரப்பு செஞ்சோம். நம்ம ஐயா ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதில் ஒரு முக்கிய காரணமாக இருந்து நம்ம பணிகள் செய்தோம். அதில் வெற்றி பெற்ற தம்பிமார்கள் தான் இன்னைக்கு தமிழ் எங்கள் பேச்சில் 4 பேரில் ஒருவராக வந்த, இன்றைக்கு ஒரு கட்சி சார்ந்து பயணம் செய்யக்கூடிய தம்பி நாராயண கோவிந்தன் அவர்கள் அதில் வெற்றியாளராக வந்தார். அதன் பிறகு தொடர்ந்தோர் ரன்னரப்பில் வந்து தம்பி ஊட்டியை சேர்ந்த சிறு வயதிலேயே நல்லா பேசக்கூடிய தமிழவன் அவர்கள் வந்து அதில் 2ஆம் இடம் வந்தாங்க. 3ஆம் இடம் சில பேர் வந்தாங்க. அதில் அன்றைக்கு வந்து ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டவர் தான் தம்பி பிரதாப் தான் இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிற யூடியூப் சேனல் தொடங்கி அவர் நாளைய தலைவரில் கலந்து கொண்டவர். இப்படி மாணவர்கள் சார்ந்து தமிழ் தேசியத்துக்கான பணிகளை நம்ம செய்தோம். அதன் பிறகு தமிழ் தொலைக்காட்சியிலிருந்து நம்ம வெளிவந்த பிறகு வேற எந்த தொலைக்காட்சி பணிகள்லையும் நம்ம போய் பணி சேர்ந்து சேரலை. ஏனென்றால் தமிழ் தொலைக்காட்சியை விட்டு வெளியில் வந்த பிறகு நம்ம வேற எந்த தொலைக்காட்சியும் சார்ந்து பயணம் செய்ய நமக்கு எண்ணம் வரலை. காரணம் என்னன்னா, நம்ம தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவத்தை தாங்கி நின்று இந்த பணிகளை செய்தோம். அதன் பிறகு நம்ம வந்து ஆவணப்படங்கள் இயக்கணும். வள்ளலார் புரட்சி, தனிப்பெருங்கருணை, இஸ்லாமிய பெண்ணியம், இன்னும் சில முக்கியமான ஆவணப்படங்கள்லாம் நம்ம இயக்கணும். அதன் பிறகு எஸ்டிஆர்னு ஒரு திரைப்படமும் இயக்கணும். அந்த திரைப்படம் வந்து மாணவர்கள் வந்து மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகுறாங்க இல்லையா, டிஜிட்டல் பிஹேவியரல் அடிக்ஷன் சொல்லுவாங்க. அதை சார்ந்து இன்னும் எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விடயத்தை பண்ணால் அது உலகம் முழுத விருதுகள் வென்றிருக்கிறது. அது நான் என்ன அறிந்தோர்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு 14/3/1892 மறுக்கப்பட்ட நீதி என்கிற ஒரு திரைப்படத்தையும் நம்ம செய்திருக்கிறோம். அதுவும் இன்றைக்கு உலகம் முழுவதும் விருதுகளை பெற்றிருக்கிறது. தமிழ் தேசியத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை மையப்படுத்தி தான் இந்த விடயமும் நம்ம செய்திருக்கிறோம். ஏன் வலை ஒலியை தொடங்கி நீங்கள் தொடர்ந்து பயணிக்கல அப்படிங்கிற கேள்வியை என்னுடைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. நம்ம வலை ஒலி தொடங்கி அதில் தொடர்ந்து ஏன் பயணிக்கல அப்படின்னா, அப்போது வந்து நம்ம வந்து அது தமிழ் தேசிய ஊடகமாக நம்ம செயல்படணுங்கிறதுக்காக முதலாக அண்ணன் திலீபன் அவர்களுடைய உண்ணாநோன்பு நாட்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலிமைகள் அண்ணன் திலீபனை பற்றி பேசி நம்ம அந்த வலைவெளியில் பதிவு செய்தோம். அதை பார்த்துட்டு அந்த வலைவெளியை வந்து நம்ம இயக்கம் சார்ந்து இந்த விடயங்கள் சார்ந்ததுனால அது வந்து முடக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு நம்ம இந்த பயணங்களில் ஆவணப்படங்கள், திரைப்படங்கள் இந்த வேலைகளில் இருந்ததுனால நம்ம அதை தொடர்ந்து செய்யலை. அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. ஏன்னா தமிழ் தேசியத்துக்காக பயணம் செய்யக்கூடிய ஐயா ஏகலைவன் அவர்கள், அண்ணா விஸ்வா அவர்கள், அண்ணா பாலா அவர்கள்லாம் இதில் தீவிரமாக பயணம் செஞ்சாங்க. அவங்க அந்த பணிகளை செய்கிறாங்க அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் நம்ம வேற ஒரு விடயத்தை நோக்கி தமிழ் தேசியம் நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஊடகவியலாளர்கள் மீது சிறு பிழைகளை வைத்ததுக்கே கல் எறிவது என்கிற ஒரு நோக்கத்துக்கு போய் அவர்களை வந்து கேரக்டர் அசாசினேஷன் செய்யக்கூடிய இடத்துக்கு சில அரசியல் கட்சி சார்ந்தவர்கள், சில ஃபேக் ஐடிஸ்கள் இவங்கெல்லாம் வந்து அதை செய்ய வேண்டி தள்ளப்பட்டிருக்காங்க. சரி, இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியம் எதை நோக்கி பயணிக்கிறது? அது ஒற்றை சிந்தனையோடு ஒரு பாசிச அரசியலை நோக்கி அது பயணம் செய்கிறது என்கிற எண்ணம் நமக்கு ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய முறைப்படி ஊடகம் பயின்ற நமக்கு ஒரு அச்சமும் ஒரு சிந்தனையும் ஒரு வாசிப்பின் ரீதியாக அல்லது ஒரு அரசியலை சிறு வயதிலிருந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய நமக்கு தோன்றுகிறது. அதனால் நாமும் இந்த நேரத்தில் பேச வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம வலையொலி பேரு தமிழி வலையொலி. இந்த வலையொலியை விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக ஆதரிக்கலாம். ஆனால் தொடர்ந்து இது தமிழ் தேசியம் சார்ந்து பயணம் செய்யும். தமிழ் தேசியம்னா ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ் தேசியம், அதை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசியம் அப்படிலாம் இல்லை. இந்த வலையொலியில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சியை பற்றியோ அல்ல அந்த கட்சி சார்ந்த விடயங்களை பற்றியோ வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதை நீங்கள் பின்தொடர வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி இப்போ உள்ள தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியத்துக்காக கல்லூரி காலத்திலையும் பள்ளி காலத்திலையும்
தொடர்ந்து வேலை செய்த பிள்ளைகள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். தமிழ் தேசியத்துக்கென்று புதிய மாற்று சக்திகள் தேவைப்படுகிறது. அந்த மாற்று சக்திகளை அல்லது மாற்றத்தை விரும்பக்கூடிய, தமிழ் தேசியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். லயோலா கல்லூரியில உண்ணாவிரதம் இருந்த சில தம்பிமார்கள் இன்னைக்கு அரசியல் கட்சியில பயணம் செய்யறாங்க. ஆனா அந்த அரசியல் கட்சியில பயணம் செய்யாத, தொடர்ந்து தமிழ் தேசியத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு தம்பியை ஒரு 5-6 வருடத்துக்கு முன்பு நாங்க ஒரு உரையாடலை நிகழ்த்தினோம். அந்த உரையாடல்ல ஒரு தம்பி சொன்னா, ஒரு கட்சியினுடைய தலைமைய, அண்ணே அந்த தலைமை ஒரு குட்டி கருணாநிதி தனம் தலைமைன்னு, குட்டி கருணாநிதி தனம் அது அப்படின்னு சொன்னான். நான் அதற்கு மறுத்து பேசினேன். அப்படிலாம் இல்லை தம்பி, அப்படிலாம் பேசக்கூடாது. நமக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது, அதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னு. ஆனா இன்றைக்கு பார்க்கும் பொழுது அது ஒரு குட்டி கருணாநிதி தனமா தான் நமக்கு தெரியுது. ஆகையால மாற்று சக்திகளை, மாற்று சக்தியை நோக்கி இந்த தமிழ் தேசியம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். இந்த தமிழ் தேசியம் அதிகார பயணத்தை நோக்கி தேவை இருக்கிறது. அதனால மாற்று சக்திகளை ஒருங்கிணைத்து மாற்று சக்திகளுடைய பயணத்தை இங்க தொடங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது. ஆகையால் தமிழி வலையொலி தமிழ் தேசியத்துக்காக இயங்கும். அதில் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிற, இவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசியம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த தமிழ் தேசியம் அல்ல. தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசிய வரையறை என்ன, தமிழ் தேசியம் எந்த அதிகாரத்தை நோக்கி நகரப் போகிறது என்கிற ஒரு விடயத்துக்காக தமிழி வலையொலி இனி தொடர்ந்து இயங்கும். எங்களுடைய குழுக்கள் அதை செயல்படுத்துவார்கள். நன்றி, வணக்கம்.